ஐ வெல்கம் யூ டு லேர்ன் இங்கிலீஷ். தமிழில் இந்த மாதிரி சொல்லுவோம். நான் பறவையாக இருந்தேன்னா பறந்து என் வீட்டுக்கு போயிருப்பேன். நான் இந்த காலேஜ் பிரின்ஸிபாலாக இருந்தேன்னா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே லீவ் விட்டுருவேன். இந்த மாதிரி நடக்க முடியாத ஒரு விஷயத்தை, அதாவது கற்பனை பண்ணி ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப இஃப் ஐ வேர் அப்படின்னு இஃப் கண்டிஷன் சென்டென்ஸில் சொல்லணும். இந்த இஃப் கண்டிஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென் டாக்ஸ். ஸ்போக்கன் இங்கிலீஷ் வீடியோஸ், இங்கிலீஷ் கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோஸ்லாம் அந்த சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அதாவது அனுமானமாக சொல்கிறது, கற்பனையாக சொல்கிறது, நடக்க முடியாத ஒன்றை சொல்கிறது. அந்த மாதிரி சொல்கிறப்ப இஃப் ஐ வேர், இது எப்போவுமே மறக்காதீங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். பொதுவாக கிராமர் ரூல் படி வாஸ் சிங்குலர், அதாவது இஸ் அப்படிங்கிற வார்த்தையின் பாஸ்ட் ஃபார்ம் வாஸ், அது வந்து சிங்குலருக்கு யூஸ் பண்ணுவோம். வேர் ப்ளூரலுக்கு யூஸ் பண்ணுவோம். ஐ அப்படிங்கிறது ஒருமை. ஓகே, ஐ வந்துச்சுன்னா வாஸ் தான் வரணும். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருந்தேன். ஐ வாஸ் ஒர்க்கிங், நான் வேலை செய்து கொண்டிருந்தேன். ஸோ ஐ வந்துச்சுன்னா வாஸ் வரணும். இஃப் ஐ வாஸ், ஓகே, இஃப் ஐ வாஸ் ராங் ஐ ஆம் சாரி. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தேன்னா ஐ ஆம் சாரி. இந்த மாதிரி ஐ வந்துச்சுன்னா வாஸ் வர்றப்ப இஃப் ஐ வேர் எங்கே யூஸ் பண்ணுவோம்? நடக்க முடியாத கற்பனை பண்ணுற ஒரு விஷயத்தை சொல்கிறப்ப இஃப் ஐ வேர் அப்படின்னு சொல்லணும். இதுக்கு நிறைய கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன்லாம் இருக்குது. ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷன், அதே மாதிரி சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்லாம் இருக்குது. நீங்கள் நடக்க முடியாத ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னா இஃப் ஐ வேர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளாக இங்கே இருக்கிற 2 வாக்கியங்கள் பாருங்கள். இஃப் ஐ வாஸ் த ஹெட் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் ஐ வுட் கண்டக்ட் த எக்ஸாமினேஷன். இது வந்து பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு அர்த்தம். இஃப் ஐ வாஸ் த ஹெட் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட், நான் துறை தலைவராக இருந்தால் தேர்வை நடத்துவேன். ஸோ ஃபஸ்ட்டு மேலே இருக்கிற வாக்கியம் பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு லெக்சரர் சொல்கிறாரு அப்படின்னு வச்சுக்கிடுவோம், இஃப் ஐ வாஸ் த ஹெட் ஆஃப் திஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு. இந்த டீச்சிங் ஃபீல்டுக்கே சம்மந்தம் இல்லாத ஒருத்தர் இது மாதிரி சொல்லணும் அப்படின்னா இஃப் ஐ வேர் யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வேறு ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுறவங்க நான் இந்த காலேஜ் ஹெச்ஓடியாக இருந்தா அப்படின்னு சொல்லணுன்னா இஃப் ஐ வேர் யூஸ் பண்ணணும். இஃப் ஹி வாஸ் பீயிங் ஆனஸ்ட் யூ வில் கெட் யுவர் மணி பேக். அவர் நேர்மையாக இருந்தால் நீங்கள் உங்கள் பணத்தை திரும்ப பெற்றிருப்பீர்கள். ஓகே, இது பாசிபிலிட்டி. கற்பனை பண்ணுறது, அதாவது அவர் நேர்மையாக கண்டிப்பாக இருக்க மாட்டார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டே பேசுகிறது. அப்படி சொல்கிறப்ப இஃப் ஹி வேர் பீயிங் ஆனஸ்ட் யூ வில் கெட் யுவர் மணி பேக். அவர் நேர்மையாக இருந்திருந்தால் நீங்கள் உங்கள் பணத்தை திரும்ப பெற்றிருப்பீர்கள். நடக்கக்கூடிய சிச்சுவேஷன், இஃப் ஐ வாஸ் ராங் தே டு நாட் அக்செப்ட் மை ஆன்சர். என்னிடம் தவறு இருந்தது என்றால் அவர்கள் என்னுடைய விடையை அனுமதிக்க மாட்டார்கள். ஓகே, இது பாசிபிலிட்டி. கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள், கற்பனை, நடக்க முடியாத ஒன்று. இஃப் ஐ வேர் அ பேர்ட் ஐ வுட் ஃப்ளை டு மை ஹோம். நான் ஒரு பறவையாக இருந்தால் என் வீட்டிற்கு பறந்திருப்பேன். ஸோ இந்த மாதிரி சொல்கிறப்ப இஃப் ஐ வேர் யூஸ் பண்ணணும். நான் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன்னா சரியாக ஆன்சர் பண்ணியிருப்பேன். இஃப் ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட் ஐ ஆன்சர் கரெக்ட்லி. இஃப் ஐ வேர் அ கம்ப்யூட்டர் ஐ வுட் ஸ்கோல்ட் யூ. நான் ஒரு கம்ப்யூட்டராக இருந்தேன்னா நான் உங்களை திட்டியிருப்பேன். ஸோ கம்ப்யூட்டராக மாறணும் அப்படிங்கிறது ஒரு கற்பனை. இஃப் ஐ வேர் அ கம்ப்யூட்டர் ஐ வுட் ஸ்கோல்ட் யூ. நான் ஒரு கணினியாக இருந்தால் உங்களை திட்டியிருப்பேன். எந்த இடத்துல வாஸ் வருது, எந்த இடத்துல வேர் வருது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். அதாவது பாசிபிலிட்டி, நடக்கக்கூடிய விஷயங்களை சொல்கிறப்ப இஃப் ஐ வாஸ், நடக்க முடியாத ஒன்றை சொல்கிறப்ப, கற்பனையில் சொல்கிறப்ப இஃப் ஐ வேர். இஃப் ஹி வாஸ் அலவுட் ஹி மே எக்ஸ்பிளைன். அவரை அனுமதித்திருந்தால் அவர் விளக்கம் கொடுத்திருக்கலாம். ஓகே, இஃப் ஹி வாஸ் அலவுட் ஹி மே எக்ஸ்பிளைன். மே அப்படின்னா கொடுத்துருக்கலாம். ஓகே, இஃப் ஐ வேர் யூ ஐ வுட் ஸ்டடி வெல். நான் நீங்களாக இருந்தால் நான் நன்றாக படிப்பேன். நான் நீயா மட்டும் இருந்தேன்னா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ இஃப் ஐ வேர் யூ. இஃப் ஹி வாஸ் வெரி ரூட் தென் ஐ ஆம் சாரி. அவர் கடுமையாக நடந்திருந்தால் நான் அதற்கு வருந்துகிறேன். ஓகே, இது பாசிபிலிட்டி, நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இஃப் ஹி வேர் த பிரசிடெண்ட் ஹீ வுட் விசிட் ஆல் கண்ட்ரீஸ். அவர் மட்டும் பிரசிடெண்ட்டாக இருந்தார்னா எல்லா நாடுகளுக்கும் விசிட் பண்ணியிருப்பார். ஸோ கற்பனை, அதாவது நடக்க முடியாது அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சதுக்கப்புறம் சொல்கிறது. இஃப் ஹி வேர் த பிரசிடெண்ட் ஹீ வுட் விசிட் ஆல் கண்ட்ரீஸ். அவர் தலைவராக இருந்தால் அவர் அனைத்து நாடுகளுக்கும் சென்றிருப்பார். இஃப் தே வேர் ஃபீலிங் சிக் இட் வாஸ் குட் தட் தே வென்ட் ஹோம். அவர்கள் உடல்நிலை சரியில்லாமல் இருந்திருந்தால் அவர்கள் வீட்டுக்கு போனது சரி. ஒரு லாங் சென்டென்ஸ் பாருங்கள். இஃப் தே வேர் ஃபீலிங் சிக், இது ஒரு பார்ட். இட் வாஸ் குட், ஓகே, அது நல்லது. தட் தே வென்ட் ஹோம்,
வீட்டுக்கு போனது நல்லது, நடக்கக்கூடிய ஒன்று. இஃப் ஐ வேர் இன்விசிபிள், நான் கண்களுக்கு புலப்படாமல் இருந்தால், அதாவது சாதாரணமாக பார்க்குறப்ப தெரியாமல் இருந்தேன்னா, ஸோ இதெல்லாம் பாசிபிலிட்டியே இல்லை, நடக்கக்கூடிய விஷயம் இல்லை. இஃப் ஐ வேர் இன்விசிபிள் ஐ வுட் என்டர் வித்தவுட் பேயிங் மணி, நான் காசு இல்லாமல் உள்ள போயிருப்பேன். இப்போ ஒரு எக்ஸசைஸ், எந்த இடத்துல இஃப் ஐ வாஸ் வரும், எந்த இடத்துல இஃப் ஐ வேர் வரும், அதாவது எந்த சென்டென்ஸ்க்கு வரும் அப்படிங்கிறத நீங்கள் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு யோசித்து ஆன்சர் பண்ணுங்கள். நான் வந்திருந்தேன்னா அவரை பார்த்துருப்பேன், இது ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ். நான் ஆசிரியராக இருந்தால் நான் அந்த மாணவருக்கு அறிவுறுத்தி இருப்பேன். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் ஐ வாஸ் ப்ரெசன்ட் ஐ வுட் மீட் ஹிம் அப்படின்னு இருக்கணும். அந்த இடத்துல ஐ மீட் ஹிம் அப்படின்னு இருக்குது, அதை திருத்தி வாசிக்கோங்க. இஃப் ஐ வாஸ் ப்ரெசன்ட் ஐ வுட் மீட் ஹிம். நான் ஆசிரியராக இருந்தால் நான் அந்த மாணவனுக்கு அறிவுறுத்தி இருப்பேன். இஃப் ஐ வேர் அ டீச்சர், அதாவது டீச்சர் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டியே இல்லாத ஒருத்தர் சொன்னால் எப்படி இருக்கும், அப்படி சொல்கிறப்ப இஃப் ஐ வேர் அ டீச்சர் அப்படின்னு சொல்லணும். இஃப் ஐ வேர் அ டீச்சர் ஐ வுட் ஃபர்கிவ் த ஸ்டூடெண்ட். நான் ஆசிரியராக இருந்தால் அந்த மாணவனை மன்னித்திருப்பேன். பேங்க், ஹாஸ்பிட்டல், ஹோட்டல் இந்த மாதிரி இடங்களில் எப்படிலாம் இங்கிலீஷில் பேசலாம் அப்படிங்கிறதுக்கு இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென் டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனல் வீடியோஸும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் கெட்டவராக இருந்தால் அவர் உதவி செய்ய மாட்டார். அவர் பள்ளி மாணவராக இருந்தால் அவர் முதல் மதிப்பெண் பெறுவார். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இஃப் ஐ வாஸ், இஃப் ஐ வேர் அப்ளை பண்ணி சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் ஹி வாஸ் பேட் ஹீ டஸ் நாட் ஹெல்ப், இல்லைனா ஹீ வுட் நாட் ஹெல்ப். ஓகே, இஃப் ஹி வாஸ் பேட் ஹீ டஸ் நாட் ஹெல்ப். இஃப் ஹி வேர் அ ஸ்டூடெண்ட், அவர் பள்ளி மாணவராக இருந்தால், ஸ்கூல் ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒருத்தரை பார்த்து சொல்கிறோம். ஓகே, ஒரு கற்பனை. அப்போ இஃப் ஹி வேர் அ ஸ்டூடெண்ட் ஹீ வுட் கெட் ஃபர்ஸ்ட் மார்க். அவர்கள் மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள். அவர்கள் மந்திரிகளாக இருந்தால் அனைவருக்கும் உதவி செய்வார்கள். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இஃப் ஐ வாஸ், இஃப் ஐ வேர் ரெண்டையும் அப்ளை பண்ணுங்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஃப் தே வேர் ஸ்டூடெண்ட்ஸ் தே டு நாட் கம் டு ஸ்கூல். அவர்கள் மாணவர்களாக இருந்தால் அவர்கள் பள்ளிக்கு வரமாட்டார்கள். அவர்கள் மந்திரிகளாக இருந்தால் அனைவருக்கும் உதவி செய்வார்கள். இஃப் தே வேர் மினிஸ்டர்ஸ் தே வுட் ஹெல்ப் ஆல். ஓகே, இஃப் தே வேர் மினிஸ்டர்ஸ் இது பாசிபிலிட்டி. ஓகே, இஃப் தே வேர் மினிஸ்டர்ஸ் தே வுட் ஹெல்ப் ஆல். நடக்க முடியாத ஒன்று சொல்கிறப்ப, நான் பறவையாக இருந்தா, நீங்கள் கம்ப்யூட்டராக இருந்தா, இந்த மாதிரி நடக்க முடியாத ஒன்று சொல்கிறப்ப சப்ஜெக்டிவ் மூட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இஃப் ஐ வேர் யூஸ் பண்ணணும். இதை கரெக்டாக எந்த சிச்சுவேஷனில் யூஸ் பண்ணணுமோ அந்த சிச்சுவேஷனில் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸசைஸோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் and thanks for your valuable comments.